பாட ஆரம்பி. கரெக்ட், அதான் சொன்னாரு. ஸோ யாராவது அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா நீங்க? கல்யாண நாள் அன்னைக்கு, ரிசப்ஷன் அன்னைக்கு நான் கூட சொன்னேன், பரவாயில்ல ரிசப்ஷன் எனக்கு போனோம் தான், பட் ரிசப்ஷன் இருக்கே எப்படி விட்டுட்டு போறது? கரெக்ட். அவரு இல்ல இல்ல பரவாயில்ல, நம்ம ரஹ்மான் சார்னா பைத்தியம் சின்ன வயசுல இருந்தே. அப்பா வந்து சடனா ஒரு பாட்டு இருக்கு நீ பாடுவியான்னு கேட்டாரு. நான் வந்து ஒண்ணுமே யோசிக்காம என்ன பாட்டு சொல்லு பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது போய் ரஹ்மான் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. ரஹ்மான் சாரும் இப்ப அதை நினைச்சாலே எனக்கு பக்கு பக்குது, நான் எப்படி ரஹ்மான் சார்கிட்ட இப்படி எல்லாம் பேசினேன் அப்படின்னு. ஸோ அம்மா அண்ட் மை சிஸ்டர் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆனஸ்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருவாங்க. எங்க அம்மா கரெக்டா பாயிண்ட் பண்ணிடுவாங்க, இல்ல இந்த வேர்ட் சரியாவே கேட்கல, அது ஏதோ ஒண்ணு இப்படி ஏதோ வார்த்தை சரியா கேட்கலன்னு சொல்லி, இல்ல இதை நீ திருப்பி பாடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அம்மா. ஸோ நான் பட் இந்த மியூசிக்கல் இது வந்து ரஹ்மான் சாரோட, அவர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார் எப்படி பாடணும், இந்த மாதிரி பாடணும், எனக்கு வந்து பிளெயினாலாம் பாட வேண்டாம், கொஞ்சம் ஓப்பன் த்ரோட்டடா இப்படி பாடினா இப்படி பாடிப்பாரு அப்படின்னு அவர் சொன்னார். அவரே கொஞ்சம் ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஓகே சார் நான் ட்ரை பண்றேன்னு சொன்னேன். அவர் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? மோஜோ ப்ராஜெக்ட்ஸ் உடைய யூடியூப் சேனல்ல நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். உங்களுக்கு இந்த காணொளி மூலமா இன்னொரு நட்சத்திரத்தை அறிமுகப்படுத்துறது ரொம்பவும் மகிழ்ச்சி. எப்போதுமே சினிமா கலை இதை சார்ந்தவர்கள் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேப்க்கு நடுவுல இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் பற்றியும் காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சீனியர் இருக்காரு அப்படின்னா அவருடைய வாரிசு இருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் வெவ்வேறான கதைகள் வரும். இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த சந்திப்பு நமக்கு கொடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. தி கிரேட் மியூசிஷியன் பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய மகள் சரண்யா ஸ்ரீனிவாஸ் அவங்க தான் இந்த காணொளியில உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்த போறோம். இவங்க பாடியிருக்காங்க, இவங்களுடைய சந்திப்புகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இன்றைக்கு மோஜோ ப்ராஜெக்ட்ஸ் உடைய இந்த யூடியூப் காணொளி வழியா அவங்கள வேறு விதமா நாங்க வந்து காட்ட போறோம். அவங்களுடைய நிறைய அனுபவங்கள் அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பகிர்ந்து கொள்ள போறாங்க. அந்த வாரிசு கிட்ட இப்ப பேசுவோம். பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாசுடைய மகள் சரண்யா ஸ்ரீனிவாஸ் நம்மோடு இருக்கிறாங்க. வணக்கம் சரண்யா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சோ நான் என்ன சொல்லணும்? நன்றி, தெரியுமா காசி. எப்படி இருக்கு மலேசியா? சூப்பரா இருக்கு. எப்பவுமே மலேசியா வந்தா அதான் நான் இன்டர்வியூ முன்னாடி அவங்க கிட்ட சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு வார்மான ஒரு ஃபீலிங். இங்க இருக்கிற மக்களா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இங்க எப்போ வந்தாலும் ஐ ஆல்வேஸ் ஃபீல் அட் ஹோம். ஆமா. அப்போ இப்ப இந்த ஒரு காலகட்டத்துல யாருமே எங்கேயும் போக முடியாது, அப்படி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு இல்லையா? அந்த நேரத்துல நீங்க மலேசியா பத்தி நினைச்சு பாத்தீங்களா? ஐயோ மலேசியாவுக்கு போனா நல்லா இருக்குமோ ஒரு ஹாலிடேஸ்? கண்டிப்பா நினைச்சேன். ஆமா, இன்ஃபேக்ட் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு மலேசியா ட்ரிப் வந்து ரொம்ப வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பார்னியோ எல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் பிளான் பண்ணணும் நாங்க. ஸோ மலேசியா பத்தி கண்டிப்பா நாங்க நினைச்சோம். நீங்க ரொம்ப அதாவது சொல்லுவாங்க இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய செய்றவங்களா? ஆமா, எனக்கு அந்த கொஞ்சம் இந்த ட்ரெக்கிங், ஃபாரஸ்ட், வைல்ட் அனிமல்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டைவிங்லாம் செய்வீங்களா? கண்டிப்பா. அப்பனா நீங்க போர்னியோக்கு போணும். ஆமா, அந்த சபா சரவா அப்படின்ற இடம் இருக்கு. ஓகே ஓகே. ஸ்பெஷலா ஒரு காலகட்டத்துல வந்து டைவிங்லாம் ரொம்ப பிரபலம்.
அதெல்லாம் போனீங்கன்னா நீங்க சென்னைக்கு திரும்பி போக மாட்டீங்க. ஓகே, நான் ஓகே, மூவிங் டு மலேசியா நோ. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். சோ மோஜோ ப்ராஜெக்ட்ஸ் உடைய இந்த யூடியூப் சேனல்ல நிறைய நட்சத்திரங்கள், நிறைய கலைஞர்கள் வந்து சந்திச்சிருக்கோம். இசை வாரிசு அப்படின்னா அவங்க கிட்ட பேசுறதுல ஒரு தனி இன்பம், தனி சுகம் இருக்கும். சரண்யா ஸ்ரீனிவாஸ் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து இசை கேட்டு இசை பார்த்து வளர்ந்திருக்கீங்க. இருந்தாலும் சரண்யா, ஒரு காலகட்டத்துல நமக்கு ஒரு ஃபீல் வரும், ஒரு எண்ணம் வரும், ஓ இதுதான் இசை அப்படின்னு. நீங்க உங்களை மறந்து இல்ல உணர்ந்த ஒரு கட்டம், எனக்கு இசை தெரியுது, மெட்டுக்களை ரசிக்கிறேன், இசைதான் என்னுடைய முடிவு அப்படின்னு ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணது எப்போ? ஏற்கனவே எந்த வயசுல நீங்க அதை உணர ஆரம்பிச்சீங்க? ஸோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாடணும்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்டேஜ் எல்லாம் அப்படியே ஜாலியா போய் ஏறி பாடிடுவேன். யாரோடையோ கல்யாணத்துலலாம் நான் போய் நானே மைக்கெல்லாம் எடுத்து போய் பாட ஆரம்பிச்சிட்டேன், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்தேன். பட் ரொம்ப ஆர்வம் எப்போ வந்ததுன்னா ஐ திங்க் காலேஜ் டைம்ல. அப்போதான் நான் சீரியஸா எடுத்துக்கிட்டேன் இதை பத்தி. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே விளையாட்டா தான் இருந்தேன். சரி, லைக் எனக்கு வந்து பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருப்பேன் சின்ன வயசுல. பட் நான் வந்து காலேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது எவ்வளோ இதுக்கு மெனக்கெடணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி, அது வரைக்கும் ஐ வாஸ் லேர்னிங் கர்நாடிக் மியூசிக், எல்லாமே படிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் ஒரு சீரியஸ்னஸே வந்துருச்சு. இப்போ எங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சூழல் வரும்போது இந்த பாட்டு கேட்கணும், இந்த இசையை கேட்கணும் அப்படி ஒவ்வொரு ஃபீலிங்ஸும் வெளிப்படுத்துறது எப்படின்னு தெரியாது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கிட்ட வந்து காதல சொல்லணும், இல்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு எஃபெக்ஷனை காட்டணும் அப்படின்னா கூட ஏதாவது பாட்டு தான் எடுத்து அந்த மாதிரி போவோம். அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அமுத சுரபி மாதிரி அப்பா வந்து பக்கத்துல இருக்காரு, அவருடைய பாட்டு எல்லாமே போதும் உங்களுக்கு. சோகத்துக்கு மருந்து, காதலுக்கு காதல், குஷிக்கு குஷி, இப்படி எல்லாம் கொடுக்குறது. காதல்லாம் நான் எங்க அப்பா பாட்டு யோசிச்சது கிடையாது, பயம் தான் வரும். பின்ன என்னங்க காதல்னு நினைக்கும் போது நான் வந்து டீனேஜ் அந்த டைம்ல வந்து கிரஷ் அப்படிலாம் வரும். பட் அப்புறம் நினைப்பேன் அப்பாவோட பாட்டு ஏதாவது, ஐயோ அப்பா அப்படின்னு பயந்துட்டு அப்படியே அந்த பாட்டே, அப்புறம் வேற சிங்கர்ஸ் பாட்டுலாம் நினைப்பேன், அப்புறம் ஜாலியா திருப்பி அந்த மூடு போயிடும். பட் அப்பா பாட்டு வந்து காதலுக்கு மட்டும் நான் வந்து ஜோ அப்பா பாட்டா காதலா, லைக் ஜோ அப்பா, எனக்கு வந்து அப்பாங்கிற அந்த இதுதானே வரும் மைண்ட்ல. சோ அதனால இப்போ சின்ன பிள்ளைல இருந்து அப்பாவை தொந்தரவு பண்ணி, அப்பா இது பாடுங்க, இந்த பாட்டு எங்களுக்கு பாடுங்க, ஹம் பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? இல்ல, ஆக்சுவலி அப்படி நடந்ததே இல்லை. பிகாஸ் ரொம்ப ஃப்ராங்கா சொல்ல போனா அப்பா வந்து எப்பவுமே ஏதாவது பாடிட்டே இருப்பாரு வீட்டுல மட்டும் இல்ல. அவர் வந்து அப்பா வந்து ஒரு ஃப்ரீ சோல். இந்த மாதிரி அவர் வந்து இப்படி இடம், நான் வந்து வெளியில எங்கேயோ ட்ரெயின்ல இருக்கேன், இங்க இருக்கேன் அப்படி இருந்தாலும் கவலையப்பட மாட்டாரு. அவருக்கு ஏதாவது பாடணும்னு தோணுச்சுன்னா பாடிட்டே இருப்பாரு. ஸோ அப்படி நான் பெருசா ரிக்வெஸ்ட்லாம் நாங்க பண்ணதே கிடையாது, இந்த பாட்டு அப்பா இந்த பாட்டு பாடிக்காமி அப்படின்னு. அவர் எந்த பாட்டா இருந்தாலும் பாடிட்டே இருப்பாரு, நாங்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருப்போம். அவர் ஜாலியா பாடுவாரு. இப்போ கூட அவரோட லைக் லாபில தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், பாடிட்டு தான் இருப்பாரு, ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாரு. ஆமா, எப்பவுமே அவர் அப்படிதான். இப்போ நீங்க சொன்னீங்க காலேஜ் வரும்போது தான் இந்த இசை அப்படின்றதே ஒரு கரியரா எடுக்கணும், ப்ரொஃபஷனா எடுக்கணும், இதுலயே என்னுடைய வாழ்க்கை போகணும் அப்படின்லாம் நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னு. அப்ப எப்படி 9 வயசுல ரஹ்மான் சார் அவருக்கு பாடுறதுக்கு எப்படி அது நடந்துச்சு? அது வந்து எப்படின்னா, சரி நான் எப்பவுமே இசையில ஆர்வம் இருந்திருக்கு சின்ன வயசுல இருந்தே. இப்படி இசைனா ரொம்ப பிடிக்கும், பாட்டு கேட்க பிடிக்கும். ரஹ்மான் சார்னா பைத்தியம் சின்ன வயசுல இருந்தே. ஸோ அப்பா வந்து இப்படி ஒரு நாள் நான் கேரம் என் ஃப்ரெண்ட்ஸோடையோ கசின்ஸ் யாரோடையோ விளையாடிட்டு இருந்தேன். அப்போ அப்பா வந்து சடனா ஒரு பாட்டு இருக்கு, நீ பாடுவியான்னு கேட்டாரு. நான் வந்து ஒண்ணுமே யோசிக்காம என்ன பாட்டு சொல்லு பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது போய் ரஹ்மான் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. ரஹ்மான் சாரும் ஓகே அவளை கூட்டிட்டு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் போய் அங்கே ரெக்கார்ட் பண்ணேன். பட் ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த ரெக்கார்டிங். பிகாஸ் அந்த வயசுல பயம் எதுவுமே தெரியாது. ஸோ ஜாலியாக போய் பாடிட்டு வந்துட்டேன். அப்புறமா ரஹ்மான் சார்கிட்ட வந்து தேங்க்யூ அங்கிள் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ரொம்ப எம்பாரசிங்காக நான் போய் சொல்லியிருக்கேன். இப்போ அதை நினச்சாலே எனக்கு பக்குன்னு, நான் எப்படி ரஹ்மான் சார்கிட்ட இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு. அந்த 9 வயசுல பாடும்போது சரி கூப்பிட்டாங்க போய் பாடுவோம் அப்படிதான். ஆமா, அவ்வளவுதான். அந்த ஒரு இப்போ வந்து இருக்கிற அந்த ஒரு கமிட்மெண்ட், சீரியஸ்னஸ் அவருக்கு அந்த மாதிரிலாம் இப்போ சொல்லுவாங்களே. இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு ஆள் அறிமுகமாறாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆமா சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து அது ரொம்ப ஒரு ஜாலியான விஷயமா தான் தெரிஞ்சது. ஓகே நம்ம போறோம், போய் பாடுறோம், வரோம், ஜாலியா இருக்கு அந்த மாதிரி. இப்போதான் அந்த சீரியஸ்னஸ், கொஞ்சம் நர்வஸ்னஸ் எல்லாமே.
ஐயோ நம்ம வந்து அங்கே போய் சொதப்பக்கூடாதே, நல்லா பாடணுமே. இப்போ அந்த சீரியஸ்னஸ் எல்லாமே இருக்கு. சின்ன வயசுல சுத்தமா அதெல்லாம் கிடையாது. சும்மா ஸ்ருதி சேரலனாலும் அப்படியே போய் பாடிடுவேன். ஆமா, கூப்பிட்டா போய் பாடிடுவேன் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஜாலியா இருந்தேன் அந்த வயசுல. பட் இப்போ வந்து நிறைய கத்துக்கிட்டேன். லைக் ஓவர் தி இயர்ஸ் யூ லேர்ன் அ லாட் இல்லையா? ஸோ அதனால ஆமா. இப்போ நீங்க தெனாலி படம் வந்து முதல் முறையா படம் பார்த்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடி பாட்டு வெளியாகி இருக்கும். ஆமா. அப்படிலாம் இருக்கும்போது சரண்யா உன்னுடைய குரல் ஆலங்கட்டி மழை பாட்டுல வந்திருக்கு அப்படின்ட்டு எப்படி இருந்தது? தியேட்டர்ல போய் பாத்தீங்களா தெனாலி படம்? பார்த்தேன் கண்டிப்பா. நாங்க எல்லாருமே ஒரு 20 பேர் போய் பார்த்துட்டு வந்தோம். குடும்பம், என்னோட உறவினர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ நான் அந்த வயசுல லைக் அது தியேட்டர்ல அந்த என் குரல் கேட்கும்போது எல்லாருமே என்னை இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் ஒரு மாதிரி ஈன்னு அப்படி சிரிச்சிட்டு இருந்தேன். அது ஒரு நல்ல ஃபீலிங். அது சின்ன வயசுல வந்து ஒன்றும் தெரியாது, லைக் ஜாலியா இருப்போம் நம்ம. பட் இப்போ நான் பாடின பாட்டு வந்து தியேட்டர்ல கேட்கும்போது ஐ திங்க் தட் ஃபீலிங் இஸ் மோர் ஸ்பெஷல். வேற டிஃப்ரெண்ட் ஃபீலிங். சின்ன வயசுல வந்து ஒரு ஜாலி, ஒரு ஓகே நம்ம பாடி இருக்கோம் எப்படி அந்த மாதிரி. அது உணர ஆரம்பிக்கிற கரெக்ட். அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்காது அந்த வயசுல. பட் இப்போ அந்த மெச்சூரிட்டி இருக்கு. ஓ அப்படி ஒரு வேற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. மறக்க முடியாத ஒரு மெமரிஸா இருந்திருக்கும் கண்டிப்பா. நம்மளுடைய நேயர்கள் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்களா அப்படின்னு உங்க குரல்ல மீண்டும் அந்த 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 ஒரு மெமரிஸ், அந்த நினைவுகளை கொண்டு வர மாதிரி அந்த பாடல் ஒரு சில வரிகள் இருக்கு. கண்டிப்பா. குழந்தை வாய்ஸ்ல வேணுமா பெரிய குழந்தை வாய்ஸ்ல இருந்து பெரிய வாய்ஸ்? அப்பா வேற பாடி இருந்தார்ல அந்த பாட்டுல. அப்பாவும் பாடி இருந்தாரு, கமல் சார், சுஜாதா ஆண்டி எல்லாருமே பாடி இருந்தாங்க. ஸோ ஃபேமிலி மாதிரி இருந்தது. ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா இருந்தது. ஸோ அதோட ஃபியூ வேர்ட்ஸ் ஃபியூ லைன்ஸ் வந்து கை தட்டுறதா இல்ல அப்படி சொல்றதா? அந்த பாட்டை பாடுனவங்க சரண்யா ஸ்ரீனிவாஸ் தான். அப்போ அப்பா கூட உங்களுடைய முதல் பாடல் சினிமாவுக்கு அப்பா கூட அப்பாவும் அங்கேயே அந்த ரெக்கார்டிங் அப்படி இருந்தாரு. அப்பா இருந்தாரு அந்த, பிகாஸ் ஐ திங்க் அப்பாவோட செஷன் கூட போயிட்டு இருந்தது. அப்போ அப்பாவோட லைன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் பேரலி சுஜாதா ஆண்டியும் இருந்தாங்க அங்க. அவங்க ரெக்கார்ட் பண்றதும் நான் பார்த்தேன் ஆக்சுவலா. அதுக்கு நடுவுல ஐ திங்க் அந்த கிட்ஸ் வாய்ஸ் கூட அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அன்னைக்கு பீட்சா எல்லாம் சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு எனக்கு. செம்ம ஜாலியா இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறமா நல்ல மோட்டிவேஷன் எல்லாம் பண்ணி பீட்சா சாப்பிடுமா அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கேட்டா கொடுப்பாங்க. பட் நான் வந்து அந்த டென்ஷன், ஐயோ சரியா பாடணுங்கிற டென்ஷன்ல நான் வந்து கடைசியில எதுவுமே சாப்பிடாம கூட நான் வீட்டுக்கு கிளம்பியிருக்கேன். பட் அந்த சின்ன வயசுல மறக்க முடியாது இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாமே. நாட் ஜஸ்ட் தட், இப்போ ரஹ்மான் சார் வந்து இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட். நான் வந்து எப்போவுமே நான் சின்ன வயசுலேருந்தே அவர் மியூசிக் கேட்டு வளர்ந்த பொண்ணு. அண்ட் அவரோட அந்த வயசில் அந்த இன்ட்ராக்ட் பண்ணதாக இருக்கட்டும், பேசினதாக இருக்கட்டும், இப்போவும் மைண்டில் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த மெமரிஸ் எல்லாமே. ஸோ யா, அதுதான் கால ஓட்டத்தில் உங்களுக்கு இன்னும் அவ்வளவு பாடல்கள் அவருடைய இசையில நீங்க பாடுறதுக்கும் இந்த இசைத்துறையில நீங்க முடிவெடுத்து இல்ல நான் இந்த கரியரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கெல்லாம் இப்ப சினிமாவுக்குள்ள வரணும் அப்படின்றத தாண்டி இசையில நிறைய சாதிக்கணும் அப்படின்னு இப்ப நிறைய இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாம் நிறைய பேர் சான்ஸேல பயங்கரமா பாடுறாங்க. அவ்வளோ ஃபீல் இருக்கு அவங்களோட சிங்கிங்ல. அவ்வளோ என்னமோ some beauty in their singing. எல்லாம் நான் நிஜமா சொல்றேன். நான் வந்து நானே இன்ஸ்டாகிராம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய பேரோட கவர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஓ இங்க இவ்வளோ அழகா பாடுறாங்களே அப்படின்லாம் நான் நினைப்பேன். ஸோ ஆக்சுவலி சோஷியல் மீடியா சொல்ல போனா இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் அ லாட் ஆஃப் யங் பீப்புள். அவங்க டேலண்ட்டை வந்து முன்னுக்கு கொண்டு வரத்துக்குங்கிறது ரியாலிட்டி ஷோஸாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவை போல ஒரு நல்ல டூல் கிடையாது டு ஷோகேஸ் யுவர் டேலண்ட். ஸோ அப்படி நிறைய பேர் அழகாக பாடுறது பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் இவ்வளோ பியூட்டிஃபுல் வாய்ஸஸ் நம்மளால கேட்க முடியுது. அண்ட் இசை வந்து இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாரும் என்ஜாய் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி நம்ம வந்து எல்லாரோட கவர்ஸ் அண்ட் எல்லாரோட புது பாடல்கள் கேட்கும்போது we feel very happy about it. இப்போ நீங்க ஒரு பின்னணி பாடகியா இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். நீங்க அது இதுன்னு இன்வால்வ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா, யூடியூப்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், இந்த மாதிரி சோஷியல் மீடியா இதெல்லாம் போய் குறிப்பிட்டு பாப்பீங்களா? ஏன்னா நீங்க பின்னணி பாடகி அப்படின்ற நிலைக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறை ஏன் இருக்கு? ஏன் அது 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 முக்கியம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எந்த கட்டத்துல இருந்தாலும், இப்போ நான் ஐ ஸ்டில் கன்சிடர் மை செல்ஃப் அஸ் அ
நியூ கமர் அண்ட் இன்னும் நிறைய லாங் வே டு கோ அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் நிறைய இந்த நியூ டேலண்டட் பீப்புள். எல்லார்கிட்டேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் கற்றுக்க வேண்டி இருக்கு. அது மட்டும் இல்லை, லைக் நான் சொன்ன மாதிரி இசை வந்து இஸ் சம்திங் அவ்வளோ பியோர் அண்ட் பியூட்டிஃபுல். ஸோ இவ்வளோ அழகாக பாடக்கூடியவங்க இல்லைன்னா மற்ற இசை கலைஞர்கள் கூட நான் பார்த்துருக்கேன். இப்படி நிறைய பேர் வந்து பியூட்டிஃபுல்லாக பியானோ வாசிப்பாங்க, வயலின் வாசிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்போ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா போனாலே யூ see so many beautiful talents நிறைய கொட்டி கிடக்கு. ஸோ அது பார்க்கும்போது யூ ஃபீல் வெரி ஹாப்பி. ஓ இவ்வளோ முயற்சி எடுத்து அவங்க வந்து இப்படி கவர்ஸ் போடுறாங்க, ஆர் தேர் டேக்கிங் ஸோ மச் எஃபர்ட் டு. இப்போது சோஷியல் மீடியாவில் போடுறதே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஷையாக இருப்பாங்க, இல்லை நம்ம எதுக்கு போட்டுட்டு போகணும் அப்படின்னு. பட் இப்போது வந்து ஐ see a lot of people அது மட்டும் பண்ணாமல் தேர் ஆல்சோ இன்வால்விங் தெம்செல்ஸ். அந்த வீடியோ மேக்கிங் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், அவங்க நடிக்கிறதா கூட இருக்கட்டும், அந்த கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் அதுக்கு ஒரு பெரிய காரணம். கண்டிப்பாக, ஆமாம். சோ உங்களுடைய இந்த பயணத்தை பத்தி பேசிட்டே இருக்கும்போது நீங்க ரஹ்மான் அவர்களோட நீங்க சொன்னீங்க ஒரு அங்கிள் அப்படின்னு ஒரு நபர் மாதிரி. ஐயோ அங்கிள்லாம் ரொம்ப ஐயோ அவரை இப்போ நான் அங்கிள்லாம் கூப்பிடவே மாட்டேன். இப்போ வந்து சார் ரஹ்மான் சார், என்னைக்கா ரஹ்மான் சார் தான். உங்களுக்கு ஒரு பாண்ட் அது அப்பா கிட்ட. இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய உயிரினுடைய உங்களுடைய உதிரத்தினுடைய இசை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்பா மூலமா அப்படின்ட்டு. இப்போ வீட்டுல நீங்க பாடுறீங்க, அப்பா பாடுறாங்க, அம்மா உங்களுடைய சிஸ்டர் அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் உங்களுடைய சிங்கிங்? ஸோ அம்மா அண்ட் மை சிஸ்டர் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆனஸ்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பாடல் இருந்தாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னோட கிரிட்டிக்னு பார்த்தா அவங்க 2 பேரும் தான் முதல்ல வந்து சொல்லுவாங்க. குறிப்பாக எங்கள் அம்மா வந்து தமிழ் ப்ரொனன்சியேஷன்லாம் ரொம்ப நோட் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து நான் தப்பாக பாடியிருக்கேன்னு தோணிடுச்சுன்னா உடனே சொல்லிடுவாங்க, இங்கே நீ வந்து சரியாக பாடல, அதை நீ திருப்பி ரெக்கார்ட் பண்ணி அவங்களே சொல்லுவாங்க என்கிட்ட. நிறைய ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம அறியாமல் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து ஏதாவது பிழை வந்திருக்கும், இல்லை நம்ம அந்த ஃபீல்டில் வந்து ஏதாவது ஒன்று பாடியிருப்போம், மிஸ் பண்ணியிருப்போம். எங்கள் அம்மா கரெக்டாக பாயிண்ட் பண்ணிடுவாங்க, இல்லை இந்த வேர்ட் சரியாவே கேட்கல, அது ஏதோ ஒன்று இப்படி ஏதோ வார்த்தை சரியா கேட்கலன்னு சொல்லி, இல்லை இதை நீ திருப்பி பாடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அம்மா. ஸோ நான் அம்மா பேச்சு கேட்டே நான் அதை திருப்பி பாடிடுவேன். பிகாஸ் அவங்களுக்கு அவ்வளோ அந்த தமிழ் லாங்குவேஜ் மேலே பற்று இருக்கு. அப்பாவுக்கும் அதே தான். அப்பாவும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ் இருக்கட்டும், எந்த பாஷையாக இருக்கட்டும், அந்தந்த பாஷைக்கு அந்தந்த ஒரு அழகு இருக்குது. ஸோ அது நம்ம வந்து ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு பாடினாதான் இப்போ மக்களுக்கு வந்து புரியும் நம்ம என்ன பாடுறோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அப்பாவோட லைக் ஹீல் ஆல்வேஸ் அட்வைஸ் மீ எப்போவுமே. ஆமாம், ஏன்னா இப்போ தமிழில் வந்து நம்ம இப்போ நண்டுன்னு சொன்னால் நான் இன், ஆமாம் கரெக்ட், சேரணும் அப்படின்னு. கண்டிப்பாக ஏன்னா பாடும்போது இசைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளோட கண்டிப்பா சிந்தனை ஓடும். ஆமா அப்பா வந்து எப்போதும் சொல்லியிருக்காரு, தமிழுக்கு எப்பவுமே சொல்லியிருக்காரு. எப்பவுமே அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும். என் சிஸ்டர் கூட வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணுவா. இப்படி அவ வந்து வேற மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணுவா. கொஞ்சம் இப்படி வேற மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுப்பா. இப்படி இந்த மாதிரி பாட்டு பாடினா இன்னும் ரீச் ஆகும் அப்படின்னு எல்லாம் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. என் ஹஸ்பண்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எல்லாருமே எப்படியாவது தே ஆல்வேஸ் புஷ் மீ டிஃப்ரெண்ட் வேஸ்ல. அவர்கிட்ட பாடிட்டே இருப்பீங்களா? என் ஹஸ்பண்ட் ஏதாவது பாடி நான் வந்து டார்ச்சர் பண்ணுவேன். அவர் கேட்டுட்டு பாடுவார். அவர் ஆக்சுவலி டீசெண்டாக பாடுவார். இங்கிலீஷ் பாட்டெல்லாம் நல்லா பாடுவார். ஸோ அவரை நிறைய இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நான் வந்து அவர் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன் ஹாலில். கொஞ்சம் நீ அந்த ரூம் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்பாரு. சரி ஓகே. ஸோ அப்படி நிறைய இப்ப நமக்கு அமைற குடும்பம் வந்து அப்பா அம்மா நம்மளுடைய அதை புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுடைய லைஃப் பார்ட்னரும் அதை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எனக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சேன் அந்த விதத்துல. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவ் மட்டும் இல்லை, அதை விட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா போய் அவர் வந்து எனக்கு வந்து நிறைய இப்படி நீ வந்து ரொம்ப நல்லா பண்ணணும் உன் கரியர்ல. அதனால அவரே எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. நீ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவரே எனக்கு புஷ் பண்ணுவார். நீ ஏன் இவங்களை போய் மீட் பண்ணக்கூடாது, நீ போய் மீட் பண்ண. நான் சொல்லுவேன், ஐயோ இன்னைக்கு எனக்கு மூட் இல்லை, நான் ரொம்ப லேசியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அவர் வந்து விட மாட்டார். ஸோ நிறைய அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது இதில். என்னோட ஹஸ்பண்டோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது, பங்கு இருக்குது இதில். ஸோ
ஆடியோ லான்ச்சிங் கூட உங்களுடைய கல்யாணத்தன்னைக்கு நினைச்சு கரெக்ட், போலாமே அப்படின்னு சொன்னாரு. அதான் சொன்னாரு. ஸோ யாராவது அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா நீங்க? கல்யாண நாள் அன்னைக்கு, ரிசப்ஷன் அன்னைக்கு நான் கூட சொன்னேன் பரவாயில்ல ரிசப்ஷன் எனக்கு போனோம் தான், பட் ரிசப்ஷன் இருக்கே எப்படி விட்டுட்டு போறது. அங்க இருக்கணுமே. கரெக்ட். அவர் இல்ல பரவாயில்ல நம்ம போலாம், இதுல என்ன பெரிய விஷயம். நான் சொன்னேன் இல்ல கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க பாவம், அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல நம்ம. அது புஷ் பண்ண ட்ரை பண்ணாரு என்ன ஆக்சுவலா, பட் கடைசியில நான் சொல்ல இல்ல பரவாயில்ல போக வேண்டாம் அப்படி. பட் he wanted to go, he wanted us to go. ஏன்னா நான் எப்படியாவது அந்த ஸ்டேஜ் நின்று அந்த பாட்டு பாடணும், அது அவர் பார்க்கணுங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. சரி, இப்போ நீங்க கர்நாடக இசை கத்துக்கிட்டீங்க, தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மெர்சல் படத்துல வந்த பாடலுக்கான வாய்ப்பு, மெர்சல் அரசன். ஆமா, மெர்சல் அரசன் முழுக்க சென்னை பாஷை. ஐயோ ஆமா. இல்ல எப்படி எனக்கு அதான் புரியல. ரஹ்மான் சார் வந்து அவர் நிஜமாவே ஒரு ஜீனியஸ். அவர் வந்து எப்படி இந்த மாதிரி யோசிக்கிறாருன்னு தெரியல. எப்படி இந்த சிங்கர்ஸ் கூப்பிடுறது கூட எனக்கு எப்படின்னு தெரியல. எப்படி எதை வச்சு என்ன கூப்பிட்டாருன்னு கூட எனக்கு இன்னும் தெரியல. நான் இப்போ கூட யோசிப்பேன் எதை வச்சு ரஹ்மான் சார் என்ன அந்த பாட்டுக்கு தேர்ந்தெடுத்தாரு. அந்த அதுவும் கரெக்டாக அந்த மெட்ராஸ் பாஷை இருக்கிற அந்த 4 வரிகளுக்கு. ஸோ நான் இப்போவும் நினைப்பேன் மேபி அவர் ஏதாவது he would have felt something கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அவர் வந்து அவர் மெஜிஷியன் ஆச்சு. அவர் வந்து என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம ஒரே பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ரஹ்மான் சார் ஓட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணோம். அவர் கொண்டு போகிற டைரக்ஷன் அப்படியே போனால் பாட்டு வந்து அப்படியே அமோகமா இருக்கும். கண்டிப்பா அந்த வரிகளா ஓகே. கத்தியானா கேச்சதில்ல நோய் வெட்டும் சாபிதா, ஏழ பழ வாழ வைப்பான், கீஞ்ச வாழ்க்கை தப்பான், அணைச்சு நிப்பா தலைவாட இசை புயல் ஒன்று பிரிக்குது எகிற அல்லு சில்ல எட்டி செதறனோ, எகிற அல்லு சில்ல எட்டி செதறனோ, எகிற அல்லு சில்ல எட்டி செதறனோ, அல்லு சில்லு செதறனோடா. எப்படி இருந்துச்சு ஸ்டுடியோல இந்த கட்டம்? ஏன்னா நீங்க நிறைய பேர் சேர்ந்து அந்த பாட்டு பாடி இருந்தீங்கன்னா சென்னை பாஷையா ஒரு குழுவா அந்த பாட்டோட காட்சியும் இப்படிதான் இருக்கும். ஆமா, அது என்னோட நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி ஆட்லி சார் இருந்தாரு, லிரிசிஸ்ட் விவேக் அண்ணா அவரும் இருந்தாரு. ஸோ அவங்க செஷன்ல இருந்தாங்க நான் பாடும்போது. ஸோ அவங்களும் இன்புட்ஸ் கொடுத்தாங்க, இந்த லிரிக்கல் இன்புட் இப்படி அப்படி. பட் இந்த மியூசிக்கல் இது வந்து ரஹ்மான் சாரோட, அவர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார் எப்படி பாடணும், இந்த மாதிரி பாடணும், எனக்கு வந்து பிளெயினாலாம் பாட வேண்டாம், கொஞ்சம் ஓப்பன் த்ரோட்டடாக இப்படி பாடினா இப்படி பாடிப்பாரு அப்படின்னு அவர் சொன்னார். அவரே கொஞ்சம் ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஓகே சார் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். அவருக்கு வந்து ஐ திங்க் ஹி லைக்ட் இட். கடைசியில் இல்லை, அவர் ஒரு மாதிரி ரெஃபரன்ஸ் எனக்கு சொன்னார். ஸோ ஒரு கரெக்டாக ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லி ஐ இஸ் லைக் சரி சார் நான் ட்ரை பண்ணுறேன், அதுக்கப்புறமா வில் சி அப்படின்னு சொன்னேன். ஒரு நிறைய வேறுபாடுகள், வெரைட்டி, அதாவது சரண்யான்றவங்க இப்படி எல்லாம் பாடுவாங்க, வெவ்வேறு விதமாலாம் பாடுவாங்க அப்படின்றது ஒரு இல்ல. எனக்கு நான் நிஜமாவே நம்பல நான் அந்த மாதிரி ஒரு பாடல் பாடுவேன்னு இது வரைக்கும் என்னால் நம்ப முடியல. பிகாஸ் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாங், அது சிங்கிங் ஸ்டைலே ஒரு வேற மாதிரி. நான் அப்படி பாடினதே கிடையாது என் லைஃப்ல. அவர் அதான் இப்போ சொல்றேன், ரஹ்மான் சார் எப்படி யோசிச்சாருன்னு எனக்கே தெரியல. இது ஒரு கட்டத்துல அது யா சரி. அப்படி வரும்போது அம்பிகாபதி அப்படின்னு அந்த படத்துல 2 பாட்டு உங்களுக்கு கொடுக்க, அந்த அதுல அந்த கனாவே 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 ஆமா ரொம்ப ரொம்ப அழகான. எப்படி அது சில பாட்டெல்லாம் நம்ம எப்படி பாடகர்கள் வந்து உணர்ந்து பாடுறாங்க, நீங்க அந்த சிச்சுவேஷன்லாம் அங்க இல்ல, ஆனா உங்ககிட்ட சொல்றத உணர்ந்து நீங்க பாடுறீங்க இல்லையா? இப்படி அந்த பாட்டுக்கு எப்படி அவ்வளவு எஃபர்ட் நல்லா இருந்தது உண்மையிலேயே. ஸோ அது கிரெடிட் வந்து ரஹ்மான் சார் அன்னைக்கு வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணல, ஸ்ரீனிவாசமூர்த்தி சார்னு அவருக்கு ஒரு லாங் டைம் அசோசியேட். அவர் வந்து நிறைய வோக்கல் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அந்த டைமில் எடுப்பார், அந்த ஒரு 10 வருஷம் முன்னாடி. ஸோ அவர் இருந்தார் அந்த செஷன் டைமில். பாட்டு போட்டு காட்டினாங்க. பாட்டு போட்டு காட்டின உடனே எனக்கு புரிஞ்சது ஒரு கல்யாண சாங்கு. ஸோ கொஞ்சம் ஜாலியாக பாடணும், ரொம்ப டென்ஷன் எடுக்காம அப்படியே ஜாலியா. பாட்டு அப்படி இருக்காது, இந்த பாட்டு கொஞ்சம் வேற ஒரு. ஆமா ஆமா. சோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஹிந்தில இருந்தது. ஹிந்தில இருந்த அதே எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் நம்ம மேட்ச் பண்ணா போதும். ஸோ ஹிந்தில கொஞ்சம் ஹாப்பியாவே பாடி இருந்தாங்க, ஒரு மாதிரி அப்படி ரொம்ப ஜாலியா. ஸோ
ஒன்லி திங் இஸ் அது எமுலேட் பண்ணால் போதும் அதே எக்ஸ்பிரஷன்ஸ். பட் அப்படி இருந்தாலும் ஸ்ரீனிவாசமூர்த்தி சார் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவார் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவர் நிறைய டேக்ஸ் எல்லாம் எடுத்தார். ஸோ அதனாலேயே கொஞ்சம் ஐ திங்க் கொஞ்சம் நல்ல டேக்ஸ் எல்லாம் வந்துருச்சு அதனால. ஸோ கிரெடிட் கோஸ் டு ஹிம் ஆல்சோ சார், மூர்த்தி சார். ஆமாம் ஆமாம், கலாரசிகா மெயினாக அது வந்து ஸ்வேதா மோகன் பாடியிருந்தாங்க. அவங்க தான் மெயின் வோக்கல்ஸ். நான் வந்து அந்த அடிஷ்னல் வோக்கல்ஸ், அது லேயர்ஸ் மாதிரி வரும், அது பாடியிருந்தேன். ஸோ அந்த பாட்டும் கனாவே கனவு சேர்ந்து மலேசிய ரசிகர்களுக்காக. ஐயோ ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான பாடல்களாச்சு. கனாவே கனாவே நான் பாடுறேன், அது பாடுறேன். கனாவே கனாவே உன் கண்ணில் இருக்கு வினாவோ வினாவோ உன் நெஞ்சில் இருக்கு. கனாவே கனாவே உன் கண்ணில் இருக்கு வினாவோ வினாவோ உன் நெஞ்சில் இருக்கு. வீட்டுக்குள் மான்கள் படையெடுத்தோட பச்சை கிளி கூட்டம் பாட்டுக்கள் பாட திருமண வீடு திக்கு புக்கு ஆட. ஸோ எப்போ இந்த பாட்டு பாடி 10 வருஷம் ஆச்சு. நான் பாடி பல நாள் ஆச்சு இந்த பாடல். லிரிக்ஸ் நம்ம எப்போவுமே நம்ம பாடின பாடல்களுக்கு நம்ம லிரிக்ஸ் மறக்கவே மாட்டோம். அது வந்து ஐ திங்க் நீங்கள் எந்த சிங்கர் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. நம்ம பாடின பாடல்களுக்கு இட் வில் ஆல்வேஸ் பி எட்ஜ்ட் மெமரியில் எப்படியாவது இருக்கும். நம்ம குழந்தை மாதிரி ஒரு பேபி. கரெக்ட். ஆமா. இதெல்லாம் இந்த பாட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அண்மையில பொன்னியின் செல்வன் இது வந்து PS2 வந்து ஒரு பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தி. ஆமா 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 ஆமா. ஒவ்வொரு அணுவும் அந்த படத்துல அவருடைய இசை இல்லாது அசையல அப்படின்னு. கண்டிப்பா. பொண்ணுக்கும் அவ்வளவு பர்டிகுலரா அவ்வளவு அழகா துல்லியமா வந்து அவரு கண்டிப்பா சவுண்ட் எஃபெக்ட். ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல்ல நீங்களும் இடம் பெற்றிருக்கிறீங்க இல்லையா? ஆமா, நான் மலையாளத்துல பாடியிருக்கேன். PS2ல வந்து வீரா ராஜவீரா அது கோரஸ் போர்ஷன்ஸ் வரும் இல்லையா, அதுல பாடினேன். அது நான், கல்யாணி நாயர் அக்கா, அப்புறமா உத்தரா உன்னிகிருஷ்ணன், நாங்க 3 பேரும் பாடினோம். அப்புறம் இளையோர் சூடார் தமிழ்ல இருக்கு, இளையோர் சூடார்னு. ஆமா, ஐயோ அது பயங்கர ஹாண்டிங்கான ஒரு டியூனா. ஸ்டுடியோல கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி புல் அரிச்சிருச்சு எனக்கு. எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னே தெரியல, அவ்வளோ அழகா ஈச் சாங் ஹேஸ் பீன் யூஸ்ட். அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு காவியம் மாதிரியே இருக்குது பார்க்கும்போது. அண்ட் அந்த மியூசிக் கேட்கும்போது எல்லாமே இட்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஐ குட் பி அ ஸ்மால் பார்ட் ஆஃப் த PS2 யூனிவர்ஸ். ஸோ நிஜமாவே ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரஹ்மான் சாருக்கு. ஒரு சின்ன ஸ்மால் பார்ட்டாக இருக்கிறதுக்கே லைக் இட்ஸ் அ பிக் பிளெஸிங். அப்படின்னா உங்களுடைய இசை பயணம் அவரிடம் இருந்து தொடங்கி இப்போது வரைக்கும் அவரோடே போயிட்டு இருக்கு. அது திரும்பி பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஏன்னா ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல சரண்யாவுடைய குரல் இருக்கு, உங்களுடைய பெயர் பார்த்தனே பாடகி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. இல்ல ரொம்ப லைக் நிஜமாவே ரஹ்மான் சார் வந்து அப்பாவோட இவ்வளோ பாடல்களா இருக்கட்டும், எனக்கு கொடுத்த ஒரு சில பாடல்களா இருக்கட்டும், ஐ திங்க் we will forever be grateful to ரஹ்மான் சார். நானா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், எப்போவுமே. அண்ட் அது மட்டும் இல்லை, நான் வந்து ரஹ்மான் சாரோட லைக் பெரிய ரசிகை. சின்ன வயசுல இருந்தே, நான் 2 வயசா இல்லை 1 வயசு இருக்கும்போது ஐ திங்க் ரோஜா வந்தது. ஸோ சின்ன சின்ன ஆசை தான் நான் லைக் பாடின முதல் பாடல்னு என்னோட அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க, அப்போவே சொல்லுவாங்க, இதுதான் நீ பாடின ஃபர்ஸ்ட் பாடல் அப்படின்னு. ஸோ எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ரஹ்மான் சாரோட மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே. அண்ட் நவ் அவரை வந்து மீட் பண்ணி அவரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் இன்னும் ஒரு இன்னசென்ஸ் இருக்கு அவரோட அந்த பேச்சுலேயும் எல்லாத்துலேயும். ஸோ அண்ட் அவரை மாதிரி ஒரு ஹம்பிள் பர்சன் பார்க்கவே முடியாது. இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு இவ்வளோ ஹம்பிளாக இருக்கிற ஒருத்தர் எப்படிடா இப்படி இருக்காரு அப்படின்னு நமக்கே தோணும். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம் ரஹ்மான் சார் பற்றி. நான் பேச ஆரம்பித்தா ரஹ்மான் சார் பற்றி பேசிகிட்டே இருப்பேன், பிகாஸ் நான் அவ்வளோ பெரிய ஃபேன். ஸோ எளிமையான மனிதர், ஆனால் பிரம்மாண்டமான இசை. நமக்கு பிரம்மாண்டமான இசை மட்டும் இல்லை, அவர் வந்து நிறைய இப்படி இவ்வளோ ஒரு அவருக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஐ திங்க் நிறைய கற்றுக்கலாம் அவர்கிட்ட இருந்து, ரஹ்மான் சார்கிட்ட இருந்து.
நிறைய கத்துக்கலாம். அது அப்படியே கத்துட்டு நீங்க இன்னும் நிறைய இசை கொடுத்துட்டு இருக்கணும், உங்க குரல் நிறைய பாடல்கள்லாம் நன்றி. கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்க Thank you. ஆசைப்படுறோம். மோஜோ ப்ராஜெக்ட்ஸ் யூடியூப் சேனல் வழியாக இந்த சந்திப்பை வந்து கேட்டுட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு, மலேசிய ரசிகர்களுக்கு நீங்க குறிப்பிட்ட இப்ப இவ்வளவு நேரம் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சினிமா அப்புறம் கலைத்துறை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எங்க ரசிகர்களுக்காக சரண்யா அவர்கள் நிறைவு செய்யறதுக்கு ஒரு பாட்டும் இல்ல ஒரு விடைபெறுதலும் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஒரு பாடல்னா என்ன பாடல் பாடலாம்? உங்களுக்கு பிடிச்ச எந்த அத ஒரு கேள்வியாவே வச்சுக்கலாம். இவ்ளோ பாட்டெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, மேடையில பாடி இருப்பீங்க, நீங்க ரெக்கார்ட் பண்ண பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா? ஓகே, உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எனக்கு இந்த பாட்டு தான் கொள்ள பிரியம் அப்படின்னா அது எந்த பாட்டு? நான் சொன்ன மாதிரியே நான் வந்து முதல்ல நான் பாடின பாடலே நான் பாடுறேனே, நேர்களுக்கு ஐ வில் டெடிகேட் தட் சாங். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. அந்த மாதிரி நீங்க பூமியை சுத்தி வரணும், உங்களுடைய இசை இன்னும் நிறைய நிறைய தூரம் போகணும் நன்றி. அப்படின்னு எங்களுடைய ரொம்ப மனமார்ந்த நன்றி. வாழ்த்துக்கள் மோஜோ Thank ப்ராஜெக்ட் you. சார்பாக. அதே நேரத்துல மலேசிய ரசிகர்கள் கண்டிப்பா இந்த சந்திப்பை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. வாய்ப்பு இருந்தால் வரக்கூடிய காலத்துல சரண்யா நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ரொம்ப கண்டிப்பா ரொம்ப நன்றி. கண்டிப்பா ரொம்ப அடிக்கடி நன்றி. மலேசியா வாங்க, நிறைய சாங்ஸ் கொடுங்க. கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஆசை மலேசியா அடிக்கடி வரணும்னு. ஸோ கண்டிப்பா உங்களை சந்திக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஓகே, சரண்யா ஸ்ரீனிவாஸ் பின்னணி பாடகி. நீங்க நிறைய அவங்க பாடுறதும் அவங்க அப்பாவுடைய குரல் பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு அவங்களுடைய சந்திப்பு இடம்பெற்றது எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு காணொளியில இன்னொரு நட்சத்திரத்தோடு உங்களை சந்திக்கும் வரை மோஜோ ப்ராஜெக்ட்ஸ் விடை பெற்றுக் கொள்கிறேன். தெய்வீக தாமரை செல்வன். மீண்டும் சந்திப்போம்.